ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சிறுதானிய கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சாமை அரிசியும் திணை அரிசியையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து சிறுதானிய வகையை சேர்ந்தது. ஸோ எல்லோ கலரில் இருக்கிறது திணை அரிசி, இந்த ஒயிட்டாக இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து சாமை அரிசி. ஸோ இந்த சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசியை விட நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால நமக்கு வந்து அது மலச்சிக்கலை போக்கும், ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதனால் நம்ம டயபெட்டிஸையும் இது கண்ட்ரோலில் வச்சுக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு அதிகப்படுத்துது. அது தவிர இதில் வந்து கால்சியம், அயன் போன்ற சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிறுதானியத்தை நம்மளோட ரெகுலர் டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 100 கிராம் திணை அரிசி எடுத்திருக்கோம், 100 கிராம் சாமை அரிசி, அதுக்கப்புறம் 100 கிராம் இட்லி அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி, 50 கிராம் வந்து உளுந்து எடுத்திருக்கோம். இந்த 4 ஐட்டத்தையும் நைட்டே வந்து கழுவி ஊற வச்சுடுங்க. சிறுதானியம் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் நிறைய தூசி இருக்கும், அதனால் ஒரு 6-7 வாட்டியாவது கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம நைட்டு ஊற போட்ட சாமை அரிசி, திணை அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி, உளுந்து எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம அவுள் வந்து நனைய வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம வந்து ஆட்டி எடுத்துடலாம். நம்ம மாவை ஆட்டிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா புளிக்க வச்சுருவோம். 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கோம். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. தாளிச்சதை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இதை மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம இப்போ அதனால் மூடி வைப்போம். வெந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. நல்ல சாஃப்டான சிறுதானிய குழிப்பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கார சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.